இந்த எஸ்ஆர்பி கொஸ்டினில் அடுத்த மேக்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 12 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்து இந்த 12க்கு அப்புறம் 19 கொடுத்துருக்காங்க. இந்த 12க்கும் 19க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 5 7ன்னு வருதா, அப்போது 9 டிஃப்ரென்ஸில் ஒரு நம்பர் இருக்கணும். அந்த 19க்கும் 9 டிஃப்ரென்ஸில் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 28. ஸோ 28க்கு அப்புறம் 11 டிஃப்ரென்ஸில் அவங்களே நம்பர் கொடுத்துட்டாங்க 39ன்னு. அப்போ அந்த 28 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷனில் நமக்கு 28 அப்படின்றது பியில் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாலர் சிம்பிள் இருக்குல்ல, இது டாலர் என்பது ப்ளஸ் எனவும், ஹேஷ் என்பது மைனஸ் எனவும், அட் என்பது பெருக்கல் எனவும், ஸ்டார் என்பது வகுத்தல் என்றால் இந்த நம்பர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு இதை வந்து எழுத தெரியணும். அதாவது 16 + 4 பெருக்கல் 5 கழித்தல் 72 வகுத்தல் 8 அப்படின்னு வரணும். இதுக்கு வந்து ஒரு தியரி இருக்குது, அதாவது பூட் மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரம் வந்து நமக்கு தெரிஞ்சதான். அதாவது ஃபஸ்ட்டு டினா டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வரணும். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஆர்டரில் தான் வரணும். இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வகுத்தல் இருக்குல்ல, 72 வகுத்தல் 8 இதுதான் முதல்ல வரணும். ஸோ 72 வகுத்தல் 8னா 9 அப்படிங்கிறது. இது இந்த 2 நம்பருக்கு மட்டும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கிங்க. 16 + 4 பெருக்கல் 5, இங்கே இருக்கிற அதே சிம்பிள் மைனஸ் 9. இதுக்கப்புறம் என்ன வரணும், பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு வரணும். 16 ப்ளஸ் இந்த பெருக்கல் 20 மைனஸ் 9. இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கணும். 36 மைனஸ் 9 அப்படின்னா 27 ஆன்சர். ஸோ இதுதான் அடுத்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ரவி 10 கிலோமீட்டர் வடக்கு அப்படின்னா மேப்பில் எப்போதுமே மேல் நோக்கி தான் இருக்கணும், ஓகேவா? இது வடக்கு. 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி பயணிக்கிறாரு. பின்பு வடக்கிலிருந்து கிழக்காக 5 கிலோமீட்டர் வராரு. ஸோ இந்த இடம் வந்து 5 கிலோமீட்டர். அடுத்து அந்த இடத்துல இருந்து தெற்குனா அப்படியே டைரெக்டாக கீழே 10 கிலோமீட்டர், திரும்பவும் 10 கிலோமீட்டர் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 10 கிலோமீட்டர். ஸோ இப்போ வந்த இடத்துக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் அவர் இந்த கடைசியில் என்ன பாருங்கள், தொடக்க இடத்திலிருந்து எவ்வளவு தூரம், எந்த திசை அப்படின்னு கேட்குறாங்க. தொடக்க இடத்திலிருந்து எவ்வளவு தூரம்னா மேலே இருக்கிற அதே 5 கிலோமீட்டர் தான் கீழேயும் வரும். அப்போ இந்த 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. எந்த திசை நோக்கி இருக்கார் அப்படின்னா அவர் கிழக்கு திசை நோக்கி தான். ஏன்னா இங்கே கிழக்கு திசை நோக்கி நடந்தார். சேம் அப்போ அதே கிழக்கு திசை தான் இங்கே வரணும். 5 கிலோமீட்டர் கிழக்கு அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் மேபி மேற்கு போட்டிருந்தீங்கன்னா அது தவறு அப்படின்றத பார்த்துங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரம் அப்படின்னாலே நமக்கு தெரியணும், 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் தான் சதுரம். இந்த சைடு இருக்கிற ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். 24 சென்டிமீட்டர் அப்படின்னா 24 / 4ன்னு போட்டிங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஒரு பக்கமும் 6 6 வரணும். இங்கே 6, இங்கே 6, இங்கே 6, இங்கே 6. இதுதான் அப்போ சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது. இதோட சுற்றளவு அப்படின்றது 4a. அதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a². சுற்றளவுக்கு a²னா 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயரோட மீனிங் என்ன, 36 அப்படிங்கிறது. அப்போ இந்த 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த சம் பாருங்க. இங்கே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 324:162. நமக்கு ரேஷியோ அப்படின்னாலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது தான் தெரியணும். அதாவது 162 2 162 324. அப்போது 2:1 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அப்படியே டைரெக்டாக அடித்து போடலாம். நீங்கள் 2ஆலையோ 3ஆலையோ அடித்து போட்டாலும் கடைசியாக 1:2ங்கிறது தான் முடியும். அடுத்து வந்துட்டு இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு வந்துட்டு ABDFன்னு. ஸோ இது வந்து நம்ம பின்னாடி கடைசியாக போட்டிருக்கிறோம். அதாவது BDF அப்படிங்கிறது என்ன கான்செப்டில் வரும்னா, இங்கே பி இருக்குங்களா, ஒரு லெட்டர் தள்ளி டி, அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் தள்ளி எஃப், அடுத்து சி 2 லெட்டர் தள்ளி எஃப். இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக இருக்கிறதுக்கு 3ஆவது லெட்டர் தள்ளி நவுத்திக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
JO அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு 1 லெட்டர் தள்ளி வரணும், 2 லெட்டர் தள்ளி வரும், 3 லெட்டர் தள்ளி வரும், 4 லெட்டர் ஈக்கு அப்புறம் 4 லெட்டர் நவுத்தி பார்த்தீங்கன்னா J, அதுக்கப்புறம் 4 லெட்டர் O வரும். ஸோ இதற்கான ஆன்சர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 10, 25, 45, 54, 60, 75, 80ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வித்தியாசமான எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே 5ஆல் கேன்சல் ஆகும், இந்த 54 தவிர. ஸோ 54 தான் வித்தியாசமான எண். மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து விற்பனை விலை எவ்வளோனா 19,250. இது வந்து விற்ற விலை. கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா 17,500. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,750 ரூபா லாபம். இது வந்து கொள்முதல், ஓகேங்களா. 1,700 ரூபா, 1,750 லாபம் என்றால் லாப விழுக்காடு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு விற்ற விலை தெரியும் 17,500 அப்படிங்கிறது. இதில் 1,750 லாபம்னா அதாவது இது 100%. 10% அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10% ஆயிடும். 1,750னா 10%. அப்போ 10% எங்கே இருக்குது? இங்கே. சி ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் மேக்ஸ் அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து ஆன்சர் கீ அப்படின்றது போட்டுக்கிட்டே தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஆன்சர் கீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது வந்து போட்டுருவோம். கட் ஆஃப் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு கம்யூனிட்டி பேஸஸ்லேயும் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கூடிய விரைவிலேயே கொடுத்துருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் அதில் வந்து அந்தளவுக்கு மார்க் வந்து உங்களுக்கு வருமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஏன்னா தேர்வு பார்க்குறதுக்கு நல்லா எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஈஸி தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே சரி, மேக்ஸும் சரி, மற்றபடி இருக்கிற ஜிஎஸும் சரி, கோஆப்ரேட்டிவ் இதிலேருந்து கேட்டிருந்ததும் சரி, ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் போகலை, டீப்பாக போகலை. பட் டீப்பாக போகலை அப்படின்னாலும் மார்க் வந்து எந்த அளவுக்கு வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஹை ரேஞ்சிலலாம் போகாது, ஒரு ஆவரேஜில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். Thank you.